ஹலோ கைஸ், நேற்று நைட்டு பிக் பாஸ் ஒரு பீக்கான ஒரு எபிசோட் வந்து ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. கரெக்டான ஒரு 2 எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு பிக் பாஸ்ங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ அதுதான் அவங்க யாருன்னு காட்டும். பாருக்கு ஒன்றும் இதெல்லாம் புதுசு கிடையாது. ஆல்ரெடி 2-3 ரியாலிட்டி ஷோவில் அவங்க யாருன்னு காமிச்சிட்டு எவிட்டாகி வெளியே வந்தவங்க தான். ஷோவில் உட்காந்துருந்த ஆடியன்ஸ்லேருந்து வெளியே இருந்த பீப்புள் வரைக்கும் எல்லாரும் அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் அவங்க பண்ணது தான். இத்தனை நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியாதா? வெளியே இருந்து அவ்வளோ ஃபெமினிஸ்ட்னு பேசிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணையே கார்லேருந்து பிடிச்சி 2 பேர் பிடிச்சி தள்ளுறான். அப்போ நம்ம வெளியே எந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆகும் தெரியாதா? இதில் வேலை வெளியே ஒரு கூட்டம் வி சப்போர்ட் பாரு அக்கா, வி சப்போர்ட் பார்வதி, அவள் மதுரை பொண்ணு, ஒருத்தங்களை கீழே தள்ளி விட்டுருக்கோம், அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, என்னவோ ஆயிருக்காங்க, மெடிக்கல் ரூம் கூட்டு போயிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு கில்ட்டே இல்லாமல் மார்னிங் வேக்கப் சாங்குக்கு அவ்வளோ ஆட்டம். அப்புறம் விஜய் சேதுபதி வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் ஜோடியா நின்று ஒரு டான்ஸ் வர. இப்பெல்லாம் கேட்குறேன், இதே இடத்துல சாண்ட்ராக்கு பதிலாக பாருக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் இருந்து பாரு வெளியே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமூர்த்தினை நினச்சாதான் பாவப்படவா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவாகணும்னு உள்ளே வந்துட்டு சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துட்டு இப்போ எப்படி அவர் ஹீரோவாக எல்லாரும் பார்ப்பாங்க? இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு மறுபடியும் வெளியே போய் அவர் ஹீரோவாக நடித்தாருன்னா யார் பார்க்க தோணும்? யார் நம்புவா ஃபஸ்ட் அவர் ஹீரோவா? அதுவும் கடைசியாக வினோத் பேசின ஒரு வார்த்தையும், வினோத் அண்ட் திவ்யா பேசின ஒரு வார்த்தையும் அவர் ரியலைஸ் பண்ணணும். சீரியஸாக சொல்லணும்னா கமருதீனை நினச்சா மட்டும்தான் பாவமாக இருக்குது. ஏன்னா அவர் மட்டும்தான் கொஞ்சமாச்சு ரியலைஸ் பண்ணணும்னு நினச்சாரு. எனக்கு கடைசி அந்த காலில் விழுந்ததெல்லாம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. இவங்க 2 பேர் பண்ணதுமே தப்பு தான். அதுக்காண்டி சாண்ட்ரா ரொம்ப பாவம்னு சொல்லலை. அவங்க லாஸ்ட்டாக போட்ட ஆக்டிங்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ணது உண்மையாக பொய்யாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பார்த்துட்டு அப்படி கத்துறது, மன்னிப்பு கேட்க வர நேரத்தில் அந்த மாதிரி ஊவான்னு அழுகுறது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேலாச்சும் கண்டஸ்டன்ஸை கொஞ்சம் பார்த்து எடுத்திங்கன்னா பிக் பாஸுங்கிறது கொஞ்சம் நல்லா போகும்.